ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பெட்ஸ் தமிழா. பொதுவாக நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருமே கேட்குற அதிகமான ஒரு கமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, லவ் பேர்ட் சீக்கிரமாக ப்ரீட் பண்ணுறதுக்கான டிப்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ நம்மளோட வியூவர்ஸ்க்காகவே இந்த வீடியோவில் நம்ம இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது லவ் பேர்ட்ஸ் சீக்கிரமே ப்ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் செமி அடல்ட்டு பேர் வச்சுருந்தாலும் சரி, இல்லை அடல்ட்டு பேர் வச்சுருந்தாலும் சரி, நான் வீடியோக்குள்ளே சொல்ல போகிற இந்த முக்கியமான 5 டிப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மினிமம் 2 வீக்ஸ்னாச்சும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களோட பேர்ட்ஸ் ப்ரீட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் வீடியோக்குள்ளே சொல்ல போகிற இந்த 5 டிப்ஸுமே என்னோட அனுபவத்தில் இருந்தால் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த 5 டிப்ஸ் வந்து 100% ஒர்க் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த 5 டிப்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிப்ஸை ஸ்கிப் பண்ணாலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிரயோஜனமே இல்லை, வேஸ்ட்டு தான். ஸோ 5 டிப்ஸை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக ஒரு 2 வீக்ஸ்னாச்சும் மினிமம் ஃபாலோ பண்ணுங்கள். 100% ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டிப் 1 என்னென்னா, சரியான இடத்துல கேஜை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம வீட்டில் வந்து மொத்தம் 2 ஃப்ளோரு, 2வது மாடியில் வந்து மொட்டை மாடி. ஸோ அங்கே தான் பேர்ட்ஸ் ஃபார்ம் இருக்குது. இப்போது நம்ம வியூவர்ஸுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து ஒரு ரூம் இருக்குது. ஸோ ரூமுக்கு வெளியே இருக்க ஒரு சின்ன பிளேஸில் ஒரு நியூ கேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். முழுக்க நம்ம வியூவர்ஸுக்கு புரியணும் அப்படின்றதுக்காகவே நான் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரூமுக்கு வெளியே வந்து ஒரு கேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் எந்த மாதிரி இடத்துல இந்த கூண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் இது இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லிடுறேன். ஸோ நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு மாடியில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த சின்ன பிளேஸ், அதாவது இந்த ரூமுக்கு வெளியே செவர் இருக்கும், நம்ம படிக்கட்டு ஏறுவோம். ஸோ அதுக்கு எய்த்தாப்பில் செவர் இருக்கும். ஸோ அந்த செவத்தில் தான் நான் இந்த கேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ரூமுக்குள்ளே தான் இருப்போம். ஸோ கேஜ் வந்து ரூமுக்கு வெளியே இருக்க அந்த பிளேஸில் இருக்குது. அதனால பேர்ட்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸே ஆகாது, அப்சார்ட்டி இருக்கும். இந்த கூண்டுக்கிட்ட வெயில் அடிக்கவே அடிக்காது, ஆனால் நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அதே மாதிரி தான் மழை பெய்யும் போதும் மழை தண்ணி, அந்த சாரல் வந்து ஒரு புட்டு தண்ணி கூட கூண்டுக்கிட்ட வராது. பட் அந்த மழை பெய்கிற அழகான விஷுவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை வந்து பேர்ட்ஸ் கேஜுக்குள்ளேருந்தே வேடிக்கை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸில் தான் இந்த கேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேஜுக்கு முன்னாடி இருக்க அந்த கேட்டில் நான் வந்து ஒரு திரை போட்டிருக்கேன். ஸோ அந்த திரை வந்து ஒரு சேலை துணியில் தான் இருக்குது. ஸோ இது எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல் ஃபுல்லாக அந்த திரை ஓப்பனில் தான் இருக்கும். ஏன்னா பேர்ட்ஸ் வந்து வெளியே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வேடிக்கை பார்க்கும். வெயில் அடித்தாலும் சரி, இல்லை மழை பெஞ்சாலும் சரி, எல்லா விஷயத்தையுமே நல்லா வேடிக்கை பார்த்து ஹாப்பியாக இருக்கும். அதே நேரம் நைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த திரையை வந்து நான் ஃபுல்லாக எடுத்து விட்ருவேன். ஸோ பேர்ட்ஸ் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் வந்து வீட்டை விட்டு இப்போ வெளியே எங்கேயோ போகிறோம் அப்படின்னாலும் இந்த திரையை வந்து நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ பேர்ட்ஸ் வந்து பாதுகாப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கூண்டுக்கு மேலே ஒரு துணி போட்டிருக்கேன். ஸோ இந்த துணி வந்து எப்போவுமே இருக்கும். நைட் ஆனால் மட்டும்தான் நான் வந்து அந்த துணியை வந்து கீழே இறக்கி விடுவேன். ஸோ அது வரைக்கும் இந்த துணியை வந்து எப்போயுமே ஓப்பனாக தான் இருக்கும். பேர்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபெக்டான இடத்துல தான் நீங்களும் கூண்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து இந்த இடம் பெர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு பிளேஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், அதிகமாக டிஸ்டர்பன்ஸே இல்லாத ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. 2வது டிப்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது நீங்கள் பார்த்துக்க இருக்க இந்த பேரை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக கேளுங்க, இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பேர்ட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த பேர்ட்ஸுக்கு ஏஜ் வந்து ரொம்பவே கம்மி. அதாவது 50 to 60 டேஸ் தான் இதோட ஏஜ். நியர்லி 2 months இருக்கும். ஸோ இப்போ தான் நான் வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடியோ சம்திங் 10 நாளைக்கு முன்னாடி தான் நான் நெஸ்ட் அவுட்டே பண்ணேன். ரொம்ப இந்த 2 பேர்ட்ஸையும் நான் லேட்டாக தான் நெஸ்ட் அவுட்டே பண்ணேன். அதுவே பானைக்குள்ளேருந்து வெளியே வந்துருச்சு. பட் நான் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து பிரிக்கலை. அதுக்கு முக்கிய காரணம் வந்து
பேரண்ட்ஸோட அடுத்த ப்ரீடிங் வந்து கொஞ்சம் லேட்டாக நடக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் சிக்கை வந்து பிரிக்கவே இல்லை. ஸோ பேரண்ட்டோட தான் இருந்துச்சு. இந்த 2 பேர்ட்ஸுமே வேறு பேரண்ட்டோடது. ஒன்று வந்து டாமினன்ட் பெய்டு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ அந்த பேரண்ட், 2வது வந்து ரிசசிவ் பெய்டு பேரண்ட்டு. ஸோ அதனால தான் இந்த 2 பேர்ட்ஸுமே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்குது. பொதுவாக லவ் பேர்ட்ஸ் நெஸ்ட் அவுட் ஆனதுலேருந்து அடுத்து ஒரு 2 மாதத்துக்கு அது மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படலாம். பட் நாங்கள் வந்து எப்போவுமே பேர்ட்ஸ் கூடயே இருக்கனால சின்ன சின்ன நுணுக்கங்களும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அதனால என்னால் பேர்ட்ஸ் நெஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறமே அது மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போது நீங்கள் பார்த்துக்க இருக்க இந்த 2 பேர்டில் ஒயிட் கலர் வந்து மேலு, அதோட மியூட்டேஷன் வந்து ரிசசிவ் பெய்டு மிஸ் மார்க்கிங். ஸோ ரிசசிவ் பெய்டு தான், ஆனால் மார்க்கிங் வந்து அவ்வளோவா இருக்காது, பட் அங்கங்கே அழிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஃபீமேல் வந்து இந்த எல்லோ கலர் டாமினன்ட் பெய்டு. உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும், மேலு ஃபீமேல்னு சொல்கிறேன், ஆனால் வந்து கலர் மூக்கில் வந்து அவ்வளோவா கலரே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே சிக்குனால தான் அதுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ போக போக அந்த நோஸ் கலரில் வந்து ரொம்ப கலர் வந்து அதிகமாகும். ஸோ ஆனால் என்னோட ப்ரிடிக்ஷன் படி இது கரெக்டு தான். ஒயிட் கலர் வந்து மேலு, எல்லோ கலர் வந்து ஃபீமேல். ரொம்ப லேட்டாக தான் வெளியே எடுத்தேன். ஸோ அதுக்குள்ளேயே அது பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கும்போதே இந்த 2 பேர்டும் நல்லாவே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து இந்த மேல் பேர்டு வந்து தன்னோட பேரண்ட்ஸ் ப்ரீட் பண்ணுறத நிறையா தடவை பார்த்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 தடவை பேரண்ட் பேர்ட்ஸ் ப்ரீட் பண்ணுறத இந்த ஒயிட் கலர் மேல் வந்து பார்த்துருச்சு. ஸோ அதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இப்போ நான் தனியாக கொண்டு வந்து இங்கே கேஜை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 10 டேஸ் ஆச்சு. இந்த 10 டேஸில் இந்த கடைசி ஒரு 2-3 நாளாக மேல் பேர்டு வந்து ஃபீமேல் கிட்ட ப்ரீடிங் ட்ரை பண்ணுது. ஸோ இது வந்து உங்களால் நம்ப முடியாது. இதுக்கு முக்கியமான காரணம், தன்னோட பேரண்ட்ஸ் ப்ரீட் பண்ணுறத அது வந்து நல்லா பார்த்து அப்சர்வ் பண்ணிருச்சு. ஸோ அதனால இங்கே தனியாக வச்சதுக்கப்புறம் அது வந்து ட்ரை பண்ணி பார்க்குது. ஆனால் ஃபீமேலுக்கு வந்து தெரியாது. ஸோ அது வந்து ஃபுல்லாக ப்ரீடிங்கை அவாய்ட் பண்ணுது. அப்படி காலை தூக்கி வைக்கும் ஃபீமேல் மேலே, ஃபீமேல் வந்து கொத்தி விட்ருவோம். ஏன்னா அது ரொம்பவே சின்னதில். ஸோ ப்ரீடிங் பண்ணாலும் அவ்வளோவா இதாகாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ப்ரீடிங் பண்ணாது. ஸோ கண்டிப்பாக இந்த 2 பேரை நான் ப்ரீடிங் செட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 5 மாதம் கூட ஆகும். ஸோ நான் என்ன ரீசனுக்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தன்னோட பேரண்ட்ஸ் ப்ரீட் பண்ணுறதை பார்த்தனால தான் இதுவும் அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் காட்டுது. ஸோ நான் எதுக்காக இந்த விஷயத்தை சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்களும் 2 பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 பேரையும் பக்கத்தில் வச்சுக்கணும். ஒரு கூண்டில் இருந்து இன்னொரு கூண்டில் இருக்க பேர்ட்ஸை வேடிக்கை பார்க்குற மாதிரி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ஒரு பேர் ப்ரீட் பண்ணிருச்சு அப்படின்னா இன்னொரு பேரும் ப்ரீட் பண்ணிடும். ஏன்னா பக்கத்தில் இருக்கும்போது ஒரு பேர் ப்ரீட் பண்ணுறதை ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணி தன்னோட பேர்கிட்டையும் ட்ரை பண்ணி பார்க்கும். ஸோ நீங்கள் ஒரு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 பேரையும் எப்போவுமே வளர்க்க பாருங்கள். பக்கத்தில் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஆப்போசிட்டில் எப்படியோ அது வந்து 2 பேரும் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது ஒரு பேர் ப்ரீட் பண்ணிருச்சு அப்படின்னாலே அதை ஃபுல்லாக பார்த்துட்டு இன்னொரு பேரும் ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இந்த விஷயத்துக்காண்டி தான் நான் இவ்வளோ இந்த பெரிய கதையை சொல்லிக்கிருந்தேன். 2வது டிப்ஸ் வந்து முக்கியமான 2 ஃபுட் மூலியமாக நம்ம பேர்ட்ஸோட ப்ரீடிங்கை ஸ்டிமுலேட் பண்ணலாம். ஒன்று வந்து மல்லி, 2வது வந்து புதினா. ஸோ உண்மைக்குனே இந்த 2 லீஃப் ஐட்டம்ஸும் நம்ம பேர்ட்ஸோட ப்ரீடிங்கை வந்து ஸ்டிமுலேட் பண்ணோம். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக நம்ம இந்த லீஃப் ஐட்டத்தை கொடுக்கும்போது நம்ம பேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அது வெறித்தனமாக சாப்பிடும், ரொம்ப அதிகமாக சாப்பிடும். ஸோ நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை நீங்கள் நோட் பண்ணலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லீஃப் ஐட்டத்தை கொடுக்கும்போது நல்லா ஒரு 10 நிமிஷம் நின்று வாட்ச் பண்ணுங்கள். அது எந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஃபுட் ஐட்டத்தை கொடுக்குறதுக்குள்ள முக்கியமான விஷயம் வந்து வாரத்துக்கு 2 நாள் மட்டும் கொடுங்க, அதிகமாக கொடுக்க வேணாம். இப்போ நீங்கள் திங்கக்கிழமை கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்து வெள்ளிக்கிழமை கொடுங்க, இதுவே போதுமானது. நல்லா வெயில் அடிக்குது, மழையே இல்லை, நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னா காலையில் ஒரு 8 to 10 மணிக்கு கொடுங்க. இதுவே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா மழை விட்டதுக்கப்புறம் இந்த உச்சி வெயில் அடிக்கும் பாருங்கள், ஒரு 2 மணி இல்லை 3 மணிக்கு. ஸோ அந்த டயத்தில் வந்து நீங்கள் புதினாவோ இல்லை மல்லியோ போடுங்க. இந்த 2 ஃபுட் ஐட்டத்தில் ஏதாச்சும் ஒன்றா தான் கொடுக்கணும். ஒரே நேரத்தில் 2ஐயும் கொடுத்துடக்கூடாது. இப்போ நம்ம வாரத்தில் ஒருக்க வந்து புதினா கொடுத்தோம் அப்படின்னா இன்னொரு நாள் வந்து மல்லி கொடுங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் நம்ம பேர்ட்ஸோட ப்ரீடிங் கண்டிப்பாக ஸ்டிமுலேட் ஆகும். 3வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன ட்ரிக் பண்ணி பேர்ட்ஸோட ப்ரீடிங்கை ஸ்டிமுலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து நம்ம முழுக்க மேல் பேர்டு கிட்ட தான் நம்ம வந்து செயல்படுத்த போகிறோம். இது ரொம்ப சின்னதாக, ரொம்ப ஈஸியானது. இதை வந்து நீங்கள் ஒரு 10 to 15 டேஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மேல் பேர்டு வந்து ஃபீமேலை ப்ரீட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அதை வந்து நான் இப்போ அடுத்து சொல்லித்தரப்போகிறேன். இந்த ட்ரிக்ஸுக்கு தேவையான முக்கியமான ஒன்று என்னென்னா, உங்களோட பேர்ட்ஸ் உங்களை பார்த்து பயப்படாமல் இருக்கணும்.
சிலர் வந்து கூண்டிக்கிட்ட போனாலே பேர்ட்ஸ் வந்து சடன்னு பறந்து ரொம்ப பயப்படும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரிக்ஸு கண்டிப்பாக வேலை செய்யாது. இல்லை உங்கள் பேர்டு வந்து பயப்படவே பயப்படாது, கையை நீட்டினா கையில் வந்து ஏறி நிற்கும், இல்லை அந்த கேஜோட ஹோல் வழியாக ஃபிங்கரை விட்டோம் அப்படின்னா பயப்படாமல் நிற்கும் அப்படின்னா மட்டும்தான் இந்த ட்ரிக்கு வந்து 100% ஒர்க் ஆகும். ஸோ அது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் பார்த்துக்க இருக்க இந்த பேர்கிட்ட தான் நான் அந்த ட்ரிக்கை உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இந்த பேரில் மேல் வந்து ஒயிட் கலர் டாமினன்ட் பெய்டு, ஃபீமேல் வந்து ஒயிட் கலர் ரிசெசிவ் பெய்டு. நான் ஃபஸ்ட்டு டிப்பில் 2 சின்ன பேர்ட்ஸ் காமிச்சேம்ல கீழே, ஸோ அந்த பேரில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் மேல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மேலோட பேரண்ட்டு தான் இவங்க. ஸோ நான் அந்த சிக்கை எடுத்து இப்போ தான் கொஞ்ச நாள் தான் ஆகுது, பட் அதுக்குள்ளேயும் வந்து இவங்க அடுத்த எக்குக்கு ரெடி ஆயிடுச்சு போல், ஃபீமேல் பாட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ இந்த வீடியோலேயும் மேல் மட்டும் இருக்குது, ஃபீமேல் வந்து பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த பேர் மூலியமாக தான் நான் உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறேன். பொதுவாக நம்ம பேர்ட்ஸ் கிட்ட பேசி கம்யூனிகேட் பண்ணுறத விட வாயிலிருந்து ஒரு சின்ன சவுண்டு விடுறது மூலியமாக ரொம்ப ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நான் பேர்ட்ஸ் வாங்கினதுலேருந்து அதுக்கிட்ட பேசி நான் கம்யூனிகேட் பண்ணதே இல்லை. வாயிலிருந்து ஒரு சின்ன சவுண்டு தான் விடுவேன். ஸோ அந்த சவுண்ட்ஸ் மூலியமாக தான் நான் இவ்வளோ நாள் அதுக்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக அதுவும் வந்து நல்லா ரியாக்ட் பண்ணும், நம்ம விடுற ஒவ்வொரு சவுண்ட்லேயும் அது ரியாக்ட் பண்ணும், ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ அந்த சவுண்டை எப்படி விடுறது, வாயிலிருந்து எப்படி அந்த சவுண்டை விடுறது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ கேளுங்க. இப்போ நான் சவுண்ட் பண்ணதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சிரிப்பு வந்திருக்கும். பட் உண்மை என்னென்னா இந்த சவுண்டை நீங்கள் தொடர்ந்து பேர்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேர்ட்ஸ் வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணும். நீங்கள் விட்ற அந்த ஒவ்வொரு சவுண்டுக்கும் அது வந்து எல்லாமே ரியாக்ட் பண்ணும், ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்பப்போலாம் பேர்ட்ஸை பார்க்குறீங்களோ அப்பப்போலாம் அந்த சவுண்டை விடுங்க. இல்லை பேர்ட்ஸ் உங்களை எப்பப்போலாம் பார்க்குதோ அப்போயும் நீங்கள் இந்த சவுண்டை வந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணால் நல்லாவே பழகிடும். இப்போது நம்ம அந்த ட்ரிக்ஸை எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, கேஜில் அந்த சின்ன சின்ன ஹோலாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்மளோட ஏதாச்சும் ஒரு ஃபிங்கரை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் உங்களோட பேர் உங்களை பார்த்து பயப்படவே பயப்படாது, என்ன தான் செஞ்சாலும் தில்லா ஒரே இடத்துல நிற்கும் அப்படின்னா மட்டும்தான் இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். பொதுவாக நம்ம ஃபார்மில் வந்து எல்லா பேர்ட்ஸுமே இப்படி தான், நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க சாடி பயப்படாமல் இருப்பாங்க. எல்லாருமே ரவுடி பயலுங்க, அதிகமாக சேட்டை பண்ணுவாங்க. ஆனால் நல்ல பசங்க, கையை விட்டால் கொத்தவே கொத்தாது, அது சாடி விளாடும். ஸோ இப்போது நீங்கள் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு அந்த சின்ன சின்ன ஹோல்குள்ளே நம்மளோட ஃபிங்கரை வந்து உள்ளே விட்டுக்கணும். அதுக்கப்புறம் மேல் பேர்டோட ஃபேஸ் கிட்ட நம்ம உள்ளே விட்ட அந்த ஃபிங்கரை வந்து லைட்டாக மேலேயும் கீழேயும் ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மெதுவாகவும் பண்ணலாம், போக போக அதிகமாக கூட நம்ம வந்து ஸ்பீடாக கூட ஷேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பேர்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நம்ம ஃபிங்கர் கிட்ட தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபிங்கரை ஷேக் பண்ண மேல் பேர்டு தன்னோட தலையையும் மேலேயும் கீழேயும் ப்ரீடிங் சிம்டம்ஸ்க்காக ஆட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அதோட சவுண்டு. ஸோ இந்த டைமில் அதோட சவுண்டு வந்து கம்ப்ளீட்டாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டு வந்து கொடுக்கும். ரெண்டாவது வந்து ஹெட் ஷேக் பண்ணும். ஸோ ஹெட் ஷேக் வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னா அதுவும் நல்லா விகாரஸாக ஹெட் ஷேக் வந்து அதிகமாக பண்ணும். மூணாவது சிம்டம்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிங்கரை ஷேக் பண்ணும்போது அதோட ஐயை பாருங்கள், நார்மல் சைஸில் அந்த கருவிழி இல்லாமல் லைட்டாக சுருங்கி விரியும், இல்லைனா நல்லா சுருங்கி நல்லா விரியும். ஸோ இந்த சிம்டம்ஸ் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமானது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃபிங்கரை ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து தன்னோட கண்ணையும் நல்லா சுருங்கி விரியும். ஸோ இந்த மாதிரி இந்த 3 சிம்டம்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 3மே ப்ரீடிங் சிம்டம்ஸ். பொதுவாக ஒரு பேர்டு வந்து ப்ரீடிங் பண்ண போகுது அப்படின்னா இந்த 3 சிம்டம்ஸையும் அது வந்து நேச்சராகவே கொடுத்துரும். ஸோ இந்த ட்ரிக்ஸு வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த 3 சிம்டம்ஸை நம்ம தூண்டி விடுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ளேஃபுல்லான ஒரு ட்ரிக்ஸ் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான சவுண்டு, ரெண்டாவது வந்து ஹெட் ஷேக்கு, மூணாவது வந்து தன்னோட கண்ணை சுருங்கி விரிகிறது. ஸோ இந்த 3 சிம்டம்ஸ் தான் அதோட ப்ரீடிங் சிம்டம்ஸ். இது சம்மந்தமாக நீங்கள் வீடியோ பார்க்கணும், பேர்ட்ஸ் எப்படி ப்ரீடிங் சிம்டம்ஸ் கொடுக்குது அப்படின்னு நல்லா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரீடிங் சிம்டம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரிக்ஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தன்னோட ஃபீமேலை ரொம்ப சீக்கிரமாகவே ப்ரீட் பண்ணிடும். ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணும்போது ரொம்பவே அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது, லைட்டாக தான் பண்ணும். பட் நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஒரு 10 டேஸாக நம்ம ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ரெஸ்பான்ஸ் பண்ணும், சீக்கிரமே ப்ரீட் ஆயிரும். ஸோ இந்த ட்ரிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பர்டிகுலரான டைம் இருக்குது. அதாவது வெக்கையே இல்லாமல் குளிர்ந்த காற்று அடிக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த டைமில் நம்ம இந்த ட்ரிக்ஸை ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான டைமிங் வந்து மார்னிங் ஒரு 5 to ஒரு 8 o'clock இல்லை ஒரு 7 o'clock. ஸோ அந்த டைமில் ஏன்னா வெயில் வந்து அவ்வளோவா அடிக்காது, நல்ல ஒரு குளிர்ந்த காற்று தான் அடிக்கும். ஸோ அந்த டைமில் பேர்ட்ஸ் ரொம்பவே ஆக்டிவாக ரொம்ப துருதுருன்னு இருக்கும். ஸோ அந்த டயத்தில் நம்ம இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பேர்ட்ஸ் வந்து சீக்கிரமே ப்ரீடிங் பண்ணிடும். அதே மாதிரி மழை பெய்யறதுக்கு முன்னாடி வந்து குளிர்ந்த காற்று அடிக்கும். ஸோ அந்த டைம்லேயும் நீங்கள் இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக 100% பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் மொத்தம் 5 டிப்ஸ் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் 3 டிப்ஸ் சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் டிப்ஸும் இருக்குது. பட் இப்போவே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருச்சு, வியூவர்ஸுக்கும் போர் அடிக்கக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக பேலன்ஸ் இருக்க டிப்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்க டிப்ஸு மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். ஸோ பார்ட் 2காண்டி வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதாவது பார்ட் 1 வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு யூஸுமே இல்லை. ஸோ இன்னொருக்க போய் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்லியிருக்க இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் ஒரு 1 வீக்னாச்சும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ நல்லா ஒரு 2 weeks 3 weeks வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், 100% ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வளர்க்குற லவ் பேர்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக ப்ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.